வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரே கைடன்ஸ் குரு. இப்போ நிறையா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி சார் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இன்னும் +2 ரிசல்ட்டே வரல. +2 ரிசல்ட்டு மேபி மே 9 வருதுன்னா அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி பின்னாடி வந்து டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். புரியுதா? அந்த லிங்க் ஓப்பன் ஆகி மினிமம் வந்து 1 மாதம் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டைம் கொடுப்பாங்க. ஸோ அதில் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கவுன்சிலிங் ப்ராசஸஸ் என்ன, சாய்ஸ் ஃபில்லிங்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய வீடியோ இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. அவங்களோட ஆர்வத்துக்கு மதிப்பளித்து ஒரு ஷார்ட்டாக வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன, எப்படி நடக்கும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஆனால் அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் நேரத்தில் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோஸ் இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் மை சேனல். முதல்ல வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். +2 ரிசல்ட் மே 9 வருதுன்னா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இல்லாட்டினா வந்து 2 நாளைக்கு அப்புறம் வந்து TNEAonline.org நோட் பண்ணிக்கோங்க. TNEAonline.org வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் ஓப்பன் ஆனவுடனே முதல்ல வந்து மெயினாக வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மெயினாக உங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். நீங்கள் வந்து ஒரு வேலிடான இமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுவரை இமெயில் ஐடி கிரியேட் பண்ணாதவங்க கொஞ்சம் இனி நீங்கள் மெச்சூர்டு, இனி காலேஜ் போகிறீங்க, இன்னும் வந்து ராக்கு, தளபதி இந்த மாதிரிலாம் வந்து மெயில் ஐடி கிளியமாக ரொம்ப ஜென்டிலாக உங்கள் பேர் பின்னாடி இனிஷியல், அப்படி இல்லையா உங்கள் பேர் .மதுரை, இல்லை உங்கள் பேர் உங்கள் ஊர், இல்லை உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர், இந்த மாதிரி வந்து ஒரு ஜென்டிலாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இமெயில் ஐடி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு ஜென்யூனாக வந்து ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மொபைல் நம்பர். ஏன்னா மொபைல் நம்பர் அந்த இமெயில் ஐடி இது ரெண்டுமே முக்கியம். புரியுதா? ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த மொபைல் நம்பர் வந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு வந்து அந்த மொபைலில் தான் உங்களுக்கு எல்லா மெசேஜ் வரும், ஓடிபிஸ் வரும். ஸோ அதனால ஒரு வேலிட் எப்பவுமே வந்து டிவேக்ட் ஆகாத மாதிரி ஒரு மொபைல் நம்பர், இது ரெண்டும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்குள்ளே போய் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். பேசிக் டீட்டெயில் என்னென்ன கேட்கும்னா உங்கள் பேர், அப்பா பேர், எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்களா, 6 to 12 வரை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்களா, என்ன கம்யூனிட்டி, என்ன குரூப்பு, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் கேட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாம் கேட்ட பிறகு கடைசியில் வந்து அப்லோட் என்னென்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா மஸ்டான அப்லோட் என்னென்னா நீங்கள் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் +2 மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா +2 மார்க் ஷீட் வந்து நீங்கள் ரிசல்ட் வந்து ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ வந்து ஸ்கூலில் வந்து HM சீலோட கொடுப்பாங்க. ஏன்னா டெம்பரரி மார்க் ஷீட் தான் அது. +2 மார்க் ஷீட் வந்து உங்கள் HM சிக்னேச்சரோட அட்டஸ்டேஷனோட வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்காதவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து முதல் பட்டாதாரி சர்டிஃபிகேட்டு. ஏன்னா நீங்கள் +2 டிசி மார்க் ஷீட் வந்த பிறகு தான் நீங்கள் முதல் பட்டாதாரி அப்ளை பண்ண முடியும். டிசி வந்தவுடனே வந்து நீங்கள் முதல் பட்டாதாரி வந்து நீங்கள் தாலுகா ஆஃபீஸோ இல்லை நியர் அபவுட் வந்து இ-சேவை மையத்தோடு நீங்கள் பண்ணீங்கன்னா 60 ரூபா தான். கவர்மெண்டோட சார்ஜ் 60 ரூபா தான். நீங்கள் முதல் பட்டாதாரி அப்ளை பண்ணிடுங்க. முதல் பட்டாதாரிக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கேண்டிடேட் பேர், அம்மா அப்பா, அப்பாவோட அம்மா அப்பா, அம்மாவோட அப்பா அம்மா, மினிமம் வந்து இவங்களோட பேர்லாம் இருக்கணும். சிம்பிளாக என்னன்னா கேண்டிடேட் பேர், அம்மா அப்பா, 2 தாத்தா 2 பாட்டியோட பேர் இருந்தால் தான் முதல் பட்டதாரி. அது இல்லாட்டினா முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் செல்லாது. இன்கேஸ் அண்ணே அக்கா வந்து ஏதாவது டிகிரி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த காலேஜில் வந்து நீங்கள் போனஃபைட் வாங்கிட்டு வரணும். அண்ணே அக்கா வந்து ஒரு காலேஜில் வந்து முதல் பட்டதாரி அவங்க வாங்கியிருக்க கூடாது. அண்ணே அக்கா வந்து முதல் பட்டதாரி வாங்காம வந்து வேற காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த காலேஜில் வந்து அவங்க அண்ணே அக்காவோட பேர் எழுதி இந்த காலேஜில் வந்து இந்த இயர் படிச்சுட்டு இருக்காங்க, இவங்க முதல் பட்டதாரி சலுகை வாங்கலைன்னு ஒரு போனஃபைட் வாங்கிட்டு வந்து நீங்கள் இ-சேவை மையத்தில் கொடுத்தோம்னா அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. இது முதல் பட்டதாரிக்கு. அதே மாதிரி வந்து SC/ST ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் ஒரு 50,000 ரூபா கவர்மெண்ட்லேருந்து வரும், அது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட இன்கம் வந்து 2.5 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கணும்.
ஸோ கவர்மெண்ட்ல இருந்து நீங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதே மாதிரி கன்வெர்டட் கிறிஸ்டின், எஸ்சி எஸ்டி இவங்களாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 2 லட்சம் ரூபாய்க்குள்ள வாங்கி வச்சிருக்கணும். ஏன்னா நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்சியோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிளஸ் இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். இதான் நீங்க ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய போட்டோ ஒரு வெள்ளை பேப்பர்ல சிக்னேச்சர் பண்ணி இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணி வரும். இந்த அப்லோட் பண்ணி வந்து 1 மாசம் டைம் கொடுப்பாங்க. இந்த அப்லோட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 டேஸ்ல வந்து உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிடுவாங்க. நீங்க உங்க மார்க்லாம் கரெக்டா, நீங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ஆன்லைன்லேயே வந்து உங்க சர்டிபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் வந்து நீங்க வந்து கிளாரிட்டியா வந்து போட்டோ கொடுக்கல, சிக்னேச்சர் கொடுக்கல, வேற ஏதாவது வந்து இது இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, கால் பண்ணுவாங்க. அந்த பண்ணும் போதே வந்து டிஎஃப்சி சென்டர்னு இருக்கும். நீங்க அந்த வந்து டிஎஃப்சி சென்டர் வந்து அந்த கடைசியில ஃபார்ம் நீங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி டிஎஃப்சி சென்டர்னு கேட்பாங்க. டிஎஃப்சி சென்டர்னா இன்கேஸ் வந்து நீங்க சர்டிபிகேட் ஏதாவது வந்து நீங்க கொடுக்கணும், ஏதாவது மிஸ் இதா இருந்துச்சுன்னா நீங்க அது கொடுக்கறதுக்காக உங்க ஊருக்கு பக்கத்துல டிஎஃப்சி சென்டர் இருக்கும். பெரிய ஊர்கள் எல்லாரையும் டிஎஃப்சி சென்டர் இருக்கும். அந்த டிஎஃப்சி சென்டரை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் வந்து அவங்க கால் பண்ணி இந்த சர்டிபிகேட் மிஸ்ஸிங்கா இருக்கு, இல்ல இந்த சர்டிபிகேட் கிளியரா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த டிஎஃப்சி சென்டர்ல போய் கொடுக்கணும். இது எல்லாமே மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே முடிஞ்சிடும். இன்கேஸ் ஆன்லைன்ல வந்து நீங்க சர்டிபிகேட் எதுவும் அப்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து நீங்க ஆன்லைன்லயும் வந்து அப்பப்போ வந்து உங்க வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். வெப்சைட்ல பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்க சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ண பிறகு சர்டிஃபை வெரிஃபைடு வரணும். முதல்ல வந்து சர்டிபிகேட் அப்லோட்னு வரும். அப்புறம் வந்து அந்த 10 நாள் சர்டிபிகேட் வெரிஃபை பண்றாங்களா அந்த நேரத்தில் இன் ப்ராக்ரஸ்னு வரும். ஒரு ஆரஞ்சு கலர்ல வந்து இன் ப்ராக்ரஸ்னா உங்க சர்டிஃபை வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்டிஃபை வெரிஃபைடு வந்து அவங்க சர்டிஃபிகேட்ல வெரிஃபை பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லைன்னு அர்த்தம். இன்கேஸ் வெரிஃபை பண்ணாம ரிமார்க்னு சொல்லி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல, இந்த ஜாதி சான்றிதழ் நீங்க வந்து இந்த கம்யூனிட்டிக்கு வேற கொடுத்துருக்கீங்க, நீங்க வந்து முதல் பட்டாதாரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அவங்க ரிமார்க் கொடுப்பாங்க. அந்த ரிமார்க் வந்து நீங்க பக்கத்துக்கு அந்த டிவி சென்டர்ல போய் வந்து நீங்க கொண்டு போனீங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. இது பண்ண பிறகு எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்களோ அத்தனை பேர்த்துக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் இது பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் பண்ணும்போதே வந்து 2 ரேங்க் லிஸ்ட் வரும். நார்மல் ஜெனரல் கேண்டிடேட்டுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அதே மாதிரி 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு வரும். ஏன்னா வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே நீங்க 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூலான்னு கேட்பாங்க. உண்மையிலே 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூல்னு நீங்க டிக் அடிச்சு ஸ்கூல் பேரை அடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் டவுட் கேட்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கா? கவர்மெண்ட் உதவி அரசு உதவி பெறும் பள்ளிகள் கிடையாது, பியூர் அரசு பள்ளிகள் மட்டும்தான். அவங்களுக்கு 2 லிஸ்ட் வரும். 7.5 பையங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வரும், ஜெனரல் ஸ்டூடெண்ட்கான ரேங்க் லிஸ்ட் வரும். இந்த கவர்மெண்ட் 7.5 மாணவர்கள் வந்து நீங்க 7.5 கோட்டாலையும் நீங்க வந்து கவுன்சிலிங்ல சீட் எடுத்துக்கலாம், ஜெனரலையும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்க 7.5 கோட்டால இருக்கிற காலேஜஸ்லயும் சூஸ் பண்ணலாம், ஜெனரல் இருக்கிறதையும் சூஸ் பண்ணலாம். இது 2ல வந்து நீங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இதுவும் பண்ணலாம். இது நார்மல் கவுன்சிலிங் ப்ராசஸ். பட் இது வந்து நார்மலா வந்து ஜூலை 20ஆம் தேதிக்கு மேலதான் நடக்கும். அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் யாருக்கு நடக்கும்னா ஒரு 3 கேட்டகரி பையங்களுக்கு நடக்கும். யார்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா பையங்களுக்கு, பிசிக்கலி டிசபிள் ஹேண்டிகேப் இருக்காங்களே டிசபிள் அவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி எக்ஸ் ஆர்மி குழந்தைகளுக்கு இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். புரியுதா? அதனால வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்றவங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான மார்க் தான் இதுல வந்து உங்களுடைய கட் ஆஃப் எந்த இடத்துலயும் யூஸ் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ்க்கான இதுதான் ஆகும். ஸோ அதனால எல்லாருமே நீங்க என்ன செய்றீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளோ மார்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து ரேங்க் லிஸ்ட்ல கவுன்சிலிங் ப்ராசஸ்ல பின்னாடி வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோல கவுன்சிலிங்ல வந்து எந்தெந்த காலேஜில் எப்படி நீங்க அப்ளை பண்ணணும்னு அடுத்தடுத்த வீடியோல உங்க டீட்டெயில தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா எப்போதுமே எனக்கு கால் பண்ணலாம். என் பேர் ஜாக்கிர் ஹுசேன். என் செல் நம்பர் 9842376822. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.